திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பூர்வீக சொத்தை பட்டா மாறுதல் செய்வதற்காக லஞ்சம் கேட்டு அலைக்கழிக்கப்பட்டதால் மூதாட்டி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிகப்பெரிய கொடுமைங்க. இந்த கொடுமை தமிழ்நாட்டில் இருக்கும் பாகிஸ்தான்ல இருக்கும். ஒரு சொத்தை வந்துங்க, ஒரு சொத்தை வந்து எப்படி இந்த புடிங்கிட்டு அவன் சொத்து இருக்குது, ஜாஸ் இருக்குது, எங்க சொத்துக்கு போந்துட்டு எத்தனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட்டா மாறுதல் செய்வதற்காக ஸ்ட்ரெச்சரில் வட்டாட்சியர் அலுவலகம் அழைத்து வரப்பட்ட இந்த மூதாட்டி தற்போது உயிரோடு இல்லை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த நாரணாபுரத்தைச் சேர்ந்த 90 வயது மூதாட்டியான செல்லம்மாளுக்கு மாதப்பூரில் 27 ஏக்கர் பரப்பளவில் சொத்து இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை தனது வாரிசுதாரர்களுக்கு பட்டா மாற்றிக் கொடுக்க முயன்றபோது அந்த இடத்தை வேறு சிலர் அபகரித்திருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக உரிய முறையில் ஆய்வு செய்து தங்களுக்கு உரிய சொத்தை மீட்டுத் தருமாறு மூதாட்டி தரப்பில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் 5 முறை துணை வட்டாட்சியர் ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே வயது மூப்பால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டியை நேரில் ஆஜராக வேண்டுமென அதிகாரிகள் கண்டிப்பு காட்டியதால் மூதாட்டியை அவரது குடும்பத்தினர் ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்ட்ரெச்சரில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேற்று முன்தினம் அழைத்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முழு ஆவணங்களும் முறையாக இருக்கும் நிலையில் நில அபகரிப்பாளர்களுக்கு துணை வட்டாட்சியர் உடந்தையாக இருப்பதாகவும் பூர்வீக சொத்தை பட்டா மாறுதல் செய்வதற்கு ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் மூதாட்டியின் மகன் சண்முக சுந்தரம் குற்றஞ்சாட்டினார். போர்ஜரி பண்ற ஆளு கூட அவருக்கு லிங்க் வச்சுட்டு பணம் கொடுத்தா தான் பண்ணுன்னு சொல்லி போட்டு கேட்குறாரு. நான் பணம் கொடுக்க விரும்பவில்லை. அது இன்னைக்கு டேட்டு வந்து என்கொயரி போட்டார். இப்போ எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தோம், செல்லம்மாவை கூட்டிகிட்டு வந்து தாலுக்கா கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது டீட்டு இல்லைங்க. பெரியசாமி என்னங்கிறாங்கன்னா சென்னை போயிட்டாரு. அது முறையாக சம்மன் போட்டிருந்தாங்களா உங்களுக்கு இந்த டேட்டில் ஆஜராக சொல்லி? ஆமாங்க, இந்த டேட்டில் ஆஜராக சொல்லி போட்டால் 3:30 மணிக்கு வந்து ஆஜராகின்னு சொல்லி சொன்னாங்க. வந்தால் இங்கே வந்த மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சது அவர் இல்லைன்னு சொல்லி போட்டு தெரிஞ்சதுங்க. நாங்கள் என்ன காரணத்துக்கு வேணும் ரத்து பண்ணான்னு கேட்டால் அது உங்கள்கிட்ட சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க. மீண்டும் கேட்ட முடியும் என்ன வேணா, நீங்கள் இதில் சட்டத்திட்டமாக பேசக்கூடாது, சத்தமில்லாத பணத்தை கொடுத்தா 5 லட்சத்துக்கு கொடுத்தா போட்டு தருவேன், நீங்கள் அரசியல்வாதி கூட்டிகிட்டு வர கூடாதுன்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வருவாய்த்துறை அதிகாரிகளின் அலைக்கழிப்பால் தான் மூதாட்டி உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர்.